ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்னா நான் உங்க ஜெனி. இன்னைக்கு வீட்டில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நம்மளுடைய அவுட்ஃபிட்டை மாற்றிட்டோம். அப்போதான் இது நம்மளுடைய ஓல்டு ஐடி தான், நம்மளுடைய ஐடி அட்மின் ஐடி. ஸோ ஐடியோட நம்ம இப்போ வந்து நம்மளோட இன்னொரு ஆர்மர் வாங்க போயிருக்கோம். ஸோ இப்போ நான் புதுசாக அந்த ஐடியில் வந்து அந்த ஆஃபர் வந்து அதில் மட்டும்தான் வந்துச்சுன்னு இருந்தேன். இப்ப இதுலயும் வந்திருக்குது. அதான் எனக்கு அப்பப்போ ஒரு அக்கௌண்ட்டுக்கு அப்பப்போ விடுறானுங்களான்னு தெரியல. காட்டுற பாருங்க. பாருங்க. சோ ஓஜி ஆர்மர் உங்களுக்கு வரும். பட் நான் ஓஜி ஆர்மர் வச்சிருக்கிறதுனால எனக்கு வரல. அதே மாதிரிதான் அந்த ஐடியில நான் டிராகன் ஆர்மர் வச்சிருந்தனால எனக்கு டிராகன் ஆர்மர் காட்டல. ஸோ இந்த ஆர்மர் தான் நம்ம அதில் வாங்கியிருந்தோம். இது வாங்குற அளவுக்கு இதில் என்கிட்ட காசு இல்லை. நான் இப்போ இவ்வளோ வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டேன்னா கன்ஃபார்மாக நான் வந்து எந்த ஆர்மர் வாங்க போறேன்னா இந்த ஆர்மர் தான். ஸோ நம்மளுடைய 3 ஆர்மர் தான் வாங்க போகிறோம். மித்திக்கல் ஹெவன்லி ஆர்மர். இதுதான் கொஞ்சம் நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஆர்மர் வச்சுக்கலான்ட்டு, அதனால நான் சீக்கிரமா சேர்த்துடுவேன். இப்போ நம்ம வந்து பியர் ஆர்மர் வாங்க போகிறோம். ஏன் ப்ரோ நம்ம கேமர்ஸ் ஆர்மர் தான் வந்து பெட்டர் ஆர்மர்னு சொல்லுவேன். கேமர்ஸ் ஆர்மர் ஆப்வியஸ்லி எப்பயுமே வந்து இதே 90,000 தான் இருக்கும். பட் அதுவே பியர் ஆர்மர்னா வந்து அதில் ஜெம்ஸுக்கு தான் வரும். பட் நமக்கு 80,000 தந்திருக்காங்க. ஸோ நான் இப்போ வாங்க போகிறோம். பவர்ஃபுல்லி கியூட்டு. ஓகே, நம்ம இப்போ பியர் ஆர்மர் வாங்கலாம். ஓகே கைஸ், ஸோ பியர் ஆர்மரை வாங்கி கொண்டுட்டோம். 80,000 தானே இந்த ஆர்மர்லாம் 80,000 கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது. அதுவும் இல்லாம நம்ம சீக்கிரமாவே நியான் ஆர்மர் கூட வாங்கலாம். நியான் ஆர்மர் வாங்கணும். அதே மாதிரி கேட் ஆர்மர், எல்லா ஆர்மருமே வாங்கலாம் ஒரு நாள். இல்லை ஒரு நாள் நான் அப்டேட் ஆர்மரையும் வாங்குவேன். புதுசா வர ஆர்மர் கூட கம்மி ரேட்ல விட்டுறானுங்க. ஆனா அந்த அப்டேட் ஆர்மருக்கு வந்த புதுசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒண்ணுமே கம் பண்ண மாட்டானுங்க. இதெல்லாம் புதுசா அப்டேட் ஆர்மருக்கு அப்புறம் வந்தது. இப்போ அது கூட 239 விடுறானுங்க. நான் அதை விட மாட்டானுங்க, ஏன்னு எனக்கு புரியல. அதுவும் இல்லாம இந்த அட்மின் பேக்கு இதை வாங்கினா என்னால அந்த 3 ஆர்மரை வாங்க முடியாது. அதை வாங்கினாலும் இதை வாங்க முடியாது. ஆனா இது அட்மின் பெரிய விஷயம். இதெல்லாம் இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது. பட் எனக்கு தேவையில்லை. எனக்கு அட்மினை விட ரியலி நமக்கு அட்மின்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. நமக்கு நம்மளுடைய 3 ஆர்மர் தான். ஆர்மரியா வாங்கிக்கலாம் நம்ம. அதுவும் இல்லாம இல்லைன்னா நான் வந்து 3 ஆர்மர் இல்லைன்னா ஸ்பேஸ் சூட் பண்டல் இந்த ஆர்மர் வாங்கலான்னு இருக்கேன். எது வாங்கலான்னு மறக்காம சொல்றேங்க. ஸ்பேஸ் சூட் பண்டல் இந்த ஆர்மர் வாங்கணும்னு ஆசையா தான் இருக்குது. எப்படி சொல்றீங்கங்க? பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு இது இருக்க போகுதுன்ற ஆஃபரு. அதுக்குள்ள நல்லா முடிஞ்சதெல்லாம் நான் வாங்குறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். ஸோ என்னோட அவுட்ஃபிட் வந்து மாற்றிருப்பேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். பழைய எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம போயிட்டு நம்மளுடைய ஆர்மரி போட்டு பார்ப்போம். ஆர்மரி இங்கே. ஓகே கைஸ், ஆர்மர் வந்து மண்டைக்கு முடி இருக்கட்டும். இதுவே மண்டையில போடுற ஆர்மர் இதோ. சரி, அது ஆர்மர் அங்க. சட்டை எங்கடா டேய்? இதோ இருக்குது சட்டை. அப்புறம் பேண்ட் இதோ இருக்குது. ஷூ இதோ இருக்குது. கிளவுஸ் மேலே இருக்கும். ஏன்னா என்கிட்ட அவ்வளவு கிளவுஸ் இல்லை. ஆமாங்க, நான் கிளவுஸ்லாம் வந்து அவ்வளவு பெருசா வச்சிடல. அப்புறம் மண்டையில போடுறது. ஓகே, தென்
பேக் எல்லாம் கிடையாது. பேக் கிடையாது. காதுல போடுறதை எடுத்துருவோம். முன்னாடி எடுத்துடலாம். மாஸ்க், இந்த மாஸ்க் போட்டுக்கலாமா? சரி மாஸ்க். ஐயோ தாடி தருது. மாஸ்க் எடுத்த தாடி தருதுங்க. ஓ இது வச்சிடலாம். இங்க எடுத்துடலாம். ஓகே நார்மல். ஐய என்னங்க இது? அது மாதிரி ஒரு மிஸ்டேக் எல்லாம் ஆக நார்மல் வச்சிருக்கோம். ஓகே இதாங்க ஒரு பியர் ஆர்மர். ஹை ஜம்ப் பண்ணும். இது அவ்வளோலாம் ஹை ஜம்ப் பண்ணாது. ஜீரோ கிராவிட்டி ஆர்மர் ஹை ஜம்ப் பண்ணுது. இது எவ்வளோ ஹை ஜம்ப் பண்ணுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வாங்க காட்டுறாங்க. எக்ஸாம்பிளா ஏதாச்சும் இருக்கணும். சரி ஓகே இருங்க, நம்ம இந்த சைட்லயே வருவோம். எக்ஸாம்பிளுக்கு இது பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு இது வந்து குதிச்சா இவ்வளோ குதிச்சு இவ்வளோ தூரம் நல்லா வர முடியுதா? இப்போ அதுவே நம்மளோட ஓஜி ஆர்மர்ல பார்க்கலாம். ஓஜி ஆர்மர்ல அப்படியே குதிச்சிங்கன்னா இது வரைக்குமே வருவீங்க. குதிச்சா மண்டை இடிக்கும். பியர் ஆர்மர் வந்து ஒரு ஸ்பேஸ் ஆர்மர் தான் எனக்கு புரியல. இருந்தாலும் இதோ பாருங்களேன், இதோடைய ஜம்பும் அதோடைய ஜம்ப் வந்து எப்படி இருந்துச்சு, டிஃபரெண்டா இருக்கும். போட்டா பாருங்க, இது ரொம்பலாம் ஜம்ப் பண்ணாது பியர் ஆர்மர். ஓகே गाइस, டாடா பாய் பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே நான் வீட்டு வருகிறேன். டாடா பாய் பாய். நான் விடை தருவது தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.